அடுத்து நம்ம 10ஆம் வகுப்புல உள்ள மேற்கோள்கள் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 6த், 7த், 8த், 9த் எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே செப்பரேட்டா அந்தந்த ஸ்டாண்டர்ட் உள்ள மேற்கோள்கள தனித்தனி வீடியோவா போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதுல உள்ளத நீங்க ரிவைஸ் பண்ணாவே போதும். இந்த புக்ல உள்ள பாக்ஸ் கன்டென்ட், அந்த முக்கியமான லைன்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஸோ இத வந்து நீங்க படிச்சா ரிவைஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ 10ஆம் வகுப்பு பார்க்க போறோம். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இது சொன்ன யாருன்னா சச்சிதானந்தன். அடுத்து உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. அம்மாநாட்டுக்குரிய மொழியும் தமிழே. இது சொன்ன யாருன்னா பன்மொழி புலவர் அப்பாதுரையார். அடுத்து திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பதிந்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் என்னும் நூலில் பார்த்தசாரி உவமையை பயன்படுத்தியுள்ளார். அதாவது லைனை சொன்னது யாரு அப்படின்னா வந்து பார்த்தசாரி. அடுத்து தண்டி என்பவர் உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் களம்புகத் துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று. இது எங்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களின் உரை நடை. பெரியார் பேசாத நாள் உண்டா, குரல் கேட்காத ஊர் உண்டா, அவரிடம் சிக்கித் திணறாத பழமை உண்டா, எதை கண்டு அவர் திகைத்தார், எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது. எனவேதான் பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன். இப்படிலாம் வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து பெரியாரை பத்தி அண்ணா சொல்லியிருப்பாரு. அடுத்து இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியாதான் என் இளமையின் மெத்தை, என் யவ்வனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதி எனும் தமிழ் கவிஞர் நம் நாட்டை உயர்த்தி கூறியுள்ளார். ஸோ இதெல்லாம் சொன்ன யாருன்னா வந்து பாரதியார். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இது வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரம் காடுகான் காதையில இடம்பெற்று. ஒரு மொழி ஒரு பொருளானவாம், தொடர்மொழி பல பொருளானது, பொது இருமையும் ஏற்பன. இது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா வந்து நன்னூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே, தென்னாடு விளங்குற திகழ்ந்தென் மொழியே, ஊனினும் ஒளிர்வுறும் உண்டமிழ் மொழியே, உணர்வினும் உணர்வாய் ஒளிர்தமிழ் மொழியே, வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே, மாந்தரு கிறுகணா வயங்குநன் மொழியே, தானணி சிறப்புறந் தனித்தமிழ் மொழியே, தலை திணிந்தோங்குவாய் தண்டமிழ் மொழியே. இதை சொன்ன யாருன்னா நமச்சிவாயர். அடுத்து தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து திருமூலர் அவரோட திருமந்திரத்துல இருந்து மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லி கூறியிருப்பார். பிற்கால ஔவையார் தம் குரலில் வாயுதாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டா அப்படின்னு சொல்லி ஔவையை வந்து குரலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இளங்கோவடிகள் எண்ணெய், அதாவது இதுல எண்ணெய்னு எதை மென்ஷன் பண்றாங்கன்னா காற்றை தான் சொல்லியிருப்பாங்க. வண்டோடு புக்க மணவாய் தென்றல், இது வந்து சிலம்புல உள்ள ஒரு நூல், அதாவது சிலப்பதிகாரத்துல உள்ள ஒரு நூல். அடுத்து பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது எனும் சிற்றிலக்கியத்தில் நந்தமிழும் தன்பூரணை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு தென்றல், அதாவது காற்றை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து நளியிரு முன்னீர் நாவாய் ஊட்டி வடிதுளில் ஆண்ட உறவோன் மருக களியியல் யானை கரிகால் வளவ, இது எதில் உள்ள பாடல் வரிகள் அப்படின்னா புறம்ல உள்ளது. அடுத்து வலி மிகின் வலி இல்லை, இதை யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஐயூர் முடவனார்.
அடுத்து திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட பக்க மலைகள் உடைந்தது வெள்ளம் பாயுது 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 தாம் திரிகிட தக்க ததுங்கிட தித்தோம் அண்டம் சாயுது சாயுது பேய் கொண்டு தக்க எடுக்குது காற்று தக்க தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட தாம் திக்கிட. இதை சொன்னது யாரு அப்படின்னா பாரதியார். இது பால் பல பலவின் பயங்கெழு கொள்ளி. இது எந்த நூலை இடம்பெற்றிருக்குன்னா அகநானூறு. அடுத்து மலர்ந்தும் மலராது, அதாவது இந்த பாட்டு பாடினது யாரு அப்படின்னா கண்ணதாசன். அடுத்து தெல்லோ சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னா, இது எதுல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்து பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. இதே எந்த நூலில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா கம்பராமாயணம். அடுத்து விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா கலிங்கத்து பரணி. அடுத்து உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. இது எதிலுள்ள பாடல் வகைகள்லாம் புறநானூறு உள்ளது. இதை யாரு குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா கடலுள் மாய்ந்த இளம் பெரு வழுதி. அடுத்து அள்ளில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும். இது எந்த நூலை இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா நற்றிணையில இடம்பெற்றிருக்கும். அடுத்து காலின் ஏழடி பின் சென்று. இது எந்த நூலை இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா பொருணராற்று படை. அடுத்து உரலுணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல். இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூறு. அடுத்து நெருணை வந்த விருந்ததில் மற்றுந்தன் இரும்புடை பலவால் வைத்தனன் இன்றி கருங்கோட்டு சேரியால் பணயம். இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கா புறநானூறு. அடுத்து நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல்மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர். இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கோம்னா சிறு பாணாற்றுக்கரை, சிறு பாணாற்று படை. அடுத்து இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க இலையில் பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீள் சரடு. இது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அம்ச பெரியா. அடுத்து பலப்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீரோ உளீரோ என்கிறது குறு தொகை. அடுத்து மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா அவ்வை அவங்களோட கொன்றை வேந்தன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வரஹரிசி சோறும் வலுகுணங்காய் வாட்டும் முரமரவன புளித்த மோரும் திறமுடனே வேறும் பூதன் விருந்து புரிந்து விருந்து இட்டான் இது இல்லா ஒழுக்கும் பெறும். இத சொன்னது யாருன்னா ஔவையார். அடுத்து இட்டதோ தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும். இதை சொன்ன யாருன்னா பாரதிதாசன். அடுத்து உப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்துண்ணை பேசி உப்பிலா குளித்தாலும் உண்பதை அமிர்தமாகும் முப்பளமுடு பாலன்னும் முகம் கடுத்திடுவராயின் கப்பிய பசியனோடு கடும் பசி ஆகும் தானே. இது எந்த நூலை இடம்பெற்றிருக்குன்னா விவேக சிந்தாமணி. அடுத்து ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வளனே நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வளனிடம் சென்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை. அடுத்து கரங்கு இசை விளவின் உரந்தை. இது எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா அகநானூறு. அடுத்து மைக்கடல் முத்துக்கு ஈட எல்முத்து. இது எந்த நூல் இடம்பெற்றதுன்னா முக்கூடர் பள்ளி. அடுத்து கத்துக்கடல் சூழ் நாகை காத்தான் கண் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளியலும். இத எந்த யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காளமேக புலவர். அடுத்து உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால். சொன்ன யாருன்னா அறிவு மதி. அடுத்து அண்ட பகுதியின் உண்டை பெருக்கம் சிறியாக பெரியோன் தெரியன். இது எதில் இடம்பெற்றிருக்குன்னா திருவாசகத்துல இடம்பெற்றிருக்கு. அடுத்து தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறீர்கள்?
சொன்ன யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங். அடுத்து கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்துரை. இது எந்த நூலை இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அகநானூறு. அடுத்து அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. கற்கும் திறனோ இதை ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அழைப்பது. இன்று நாம் அறிந்திருப்பது மட்டுமன்று இனி நாம் அறிந்து கொள்ளப் போவதும் உள்ளடக்கியது. இப்ப சொன்ன யாரு அப்படின்னா ஐன்ஸ்டைன். அடுத்து வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கச் செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன், அதன் மூலம் மனிதன் தொடர வழிவகுப்பேன். இதை சொன்ன யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். அடுத்து கத்துங்குயிலோசை சற்றே காதில் பட வேணும். சொன்ன யாருன்னா பாரதியார். அடுத்து நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்ததாங்கே குழாவும் அமுத குழம்பை குடித்தொரு போல வெளிப்படைத்தோம். உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம். பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் பண்டு பாடுவதும் வியப்போ. சொன்னது யாருன்னா பாரதியார். அடுத்து ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா. அடுத்து ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்புக்கும் ஒரு காரணமாகும் என்கிறார் மு கு ஜகநாதர். அடுத்து சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பே. சொன்ன யாருன்னா பாரதியார். அடுத்து தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். சொன்னது பாரதியார். அடுத்து மாசர விசித்த வார்ப்புரு வல்பில். புறம்ல இடம்பெற்றிருக்க வாசகம் இது. அடுத்து கொற்கை கோமான் கொற்கையின் பெருந்துரை. சொன்னது எந்த நூலை இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஐங்குறுநூறு. அடுத்து அறிவு அறியாமை ஐயுறல் கொல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இருக்கார். அதாவது இதெல்லாம் வினால வர டைப். எந்த நூலை இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நன்னூலை இடம்பெற்றிருக்கு. அடுத்து விடைக்குள்ளது. அடுத்து சுட்டு மறை நேர் இனாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் இதையருள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பெருமையும் நேர்ப்ப. இது எந்த நூலை இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நன்னூல்ல தான் இடம்பெற்றிருக்கு. அடுத்து சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்ல கருது ஈன்று மேலார் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் களவி சேர மாந்திரன் இறைஞ்சி காய்த்தவே. இது எந்த நூலை இடம்பெற்றதுன்னா சீவக சிந்தாமணி. அடுத்து மற்றைய நோக்காது அழித்தொரும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஸ்தி யாற்று புனலே. இது எந்த நூலை இடம்பெற்றிருக்குன்னா நன்னூல்ல. அடுத்து ஆழத்து மேலே குவளை குளத்துல வாழை நெடிய நீரின் குரங்கு. யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மயிலைநாதர் உரை. அடுத்து யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது கொண்டு பூட்டே. எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா நன்னூல். அடுத்து வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சு எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி யாரம் படைத்த தமிழ்நாடு. யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாரதியார் சொல்லியிருப்பார். அடுத்து அறைக்குள் யாழிசை யாதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுட்டு பண்ணினால் நீதி நூல் திரட்டையே. யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாரதிதாசன். அடுத்து நீரற வரியா கரகத்து. இது எந்த நூலை இடம்பெற்றிருக்குன்னா புறம். அடுத்து தக்க தக தக்க தந்தக்க தந்தக்க என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருக. இது எந்த நூலை இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருப்புகழ். அடுத்து ஓங்கு இரும் பரப்பின் பங்க ஈட்டத்து தொண்டியோர். இது எந்த நூலை இடம்பெற்றிருக்குன்னா சிலப்பதிகாரம். அடுத்து நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு காரணம் உண்டு. திருக்குறளையோ கம்ப ராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்லன். ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட
முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஓர் இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறு இல்லை என்று உறுதியாக கூறுவேன். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொதுச் சொத்து. எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம். சொன்னது யாருன்னா சிலம்பு செல்வர் ம.பொ.சி. அடுத்து, சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணிமேகலை புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசவனுக் கீந்தான், திளையாத குண்டலகேசியும். இது எந்த நூல இடம்பெற்றதுன்னா திருத்தணிகை உலா. அடுத்து, சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகளை நீரே அருளுக என்றார். இளங்கோவடிகளும் நாட்டுதும் ஞாமோர் பாட்டுடை செய்யுள். அதாவது சீத்தலை சாத்தனா அடிகளை நீரே அருளுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இளங்கோவடிகள் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து, ஏற்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம் என்றும், ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் வாழ்வு உயரும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம். யார் சொன்னது அப்படின்னா கவிஞர் காமு ஷெரீப். அடுத்து, இம்மைக்கு செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறிவிலை வணிகன் ஆய் அல்லன். இது எந்த நூலை இடம்பெற்றிருக்குன்னா புறம்ல இடம்பெற்றிருக்கும். அடுத்து, நன்றும் தீதும் ஆய்தல் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை. இது எந்த நூலை இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா மதுரை காஞ்சி. அடுத்து, செம்மை சென்ற காவிதி மாக்கள் அப்படின்னு அமைச்சர்கள் எந்த நூல் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மாங்குடி மருதனார். அடுத்து, அறம் கூறு அவயம் பற்றி அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் அப்படின்னு எந்த நூலை இடம்பெற்றிருக்கு அப்படின்னா புறநானூறு. அடுத்து, எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான். இது புறம் இடம்பெற்றிருக்கு. அடுத்து, செல்வத்து பயனை எதில் தூய்ப்பை மிரனை தப்பன பலவை. இதுவும் புறம்ல தான் இடம்பெற்றிருக்கு. அடுத்து, பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன். இது நம்ம டக்குன்னு பார்க்கும்போது திருக்குறள் லைன் மாதிரியே இருக்கும். ஆனா இது கலித்தொகை. அடுத்து, சான்றோர் செல்வம் என்பது சேந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே. இது எதுனா நற்றினை. அடுத்து, நதியின் பிழையென்று நறும்புணலென்மை அன்றே பதியின் பிழையென்று பயந்த நம்மை பிறந்தான் மதியின் பிழையென்று மகன் பிழையென்று மைந்த விதியின் பிழையினி இதற்கென்ன வெகுண்டதென்றான். யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கம்பர் தான் சொல்லியிருப்பாரு. அடுத்து, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா. சொன்ன யாருன்னா கண்ணதாசன். அடுத்து, கூர்வேல் குவையிய மொய்த்தின் தேர்வன் பாரித பரம்பு நாடே. இது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா புறநானூறு. அடுத்து, கவிஞன் யானோர் காலக் கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம் இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை ஆக்கல் அழித்தல் அழித்தல் இவை மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. இத சொன்னது யாருன்னா கண்ணதாசன். அடுத்து, மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இழைப்பாரும் குருவி. சொன்ன யாருன்னா நாணர் காடன். அடுத்து, விற்பனையில் காற்றுப்பட்டனம் சிக்கனமாய் மூச்சு விடும். சொன்ன யாருன்னா புதுவை தமிழ் நெஞ்சம். அடுத்து, கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மனதே மேடையில் வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றிலே விலை சுகமே சுகத்தில் ஊறும் பயனே ஆடையில் எனை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கல் அணிந்தருளே. இந்த லைனை இது ஒரு வாட்டி டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின் இம்பார்ட்டன் ஆனது. ஒரு லைன் கொடுத்து கேட்டிருந்தாங்க. இது யார் பண்ண பாடல் தான் அப்படின்னா வள்ளலார் பண்ண பாட்டு. அடுத்து, ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்கள் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை.
துவேஷத்தை பரப்பது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம். இப்படி சொன்னா யாருன்னா அசோகமித்திரன். அடுத்து ஜெயகாந்தன் சில கவிதைகளையும் திரைப்பட பாடல்களையும் படைத்திருக்கிறார். அவரது படை இன்னொரு பக்கம். அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய அவரின் கவிதை இது. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலே கலந்திருக்கும், கண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் வரும். அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தி ஜெயகாந்தன் சொல்லியது. அடுத்து ஆலங்காலத்து அஞ்சு வர இருத்து அரசு பட அமர் உலக்கி. இது எந்த நூலை இடம் பெற்றிருக்குன்னா மதுரை காஞ்சி. அடுத்து மெய்யிற் பொடியும் விருத்த கருங்குழலும் கையில் தனிச்சிலமும் கண்ணீரும் வையை கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயர். அதாவது சிலப்பதிகாரத்துல கண்ணகி எப்படி இருந்தா அப்படிங்கிற தோற்றத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது சிலப்பதிகாரம் வழக்குரை காதை வெண்பால இடம்பெற்றது. அடுத்து எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் தண்டி அலங்காரம். இப்போ நம்ம 10th வரைக்கும் உள்ள பார்த்தோம். அடுத்து அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் வரிசையா பார்த்துட்டு வரோம்.